ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எங்கே கிளம்பிட்டோன்னா கோவிலுக்கு தாங்க கிளம்பிட்டோம். கும்பகோணத்துலேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்கார் சாமிநாதன். சாமிநாதன்னா சாமிமலை. 6 படை வீட்டில் 4ஆம் படை வீடுங்க இவர். இப்போ மாதத்தில் ஒரு வாட்டி வரணுன்னு ஆசை தான், ஆனால் டைம் கிடைக்க மாட்டேங்குது. இன்றைக்கி வந்துட்டு எங்களோட கல்யாண நாளுன்றதால நான் வந்துட்டேன். எங்கே போகலான்னு சொல்லி கேட்டார். திருமணச்சேரி, அப்படி இல்லைன்னா சாமிமலைன்னு கேட்டார். நான் எப்போவுமே எங்கள் ஐயா முருகன் தான். சரி வாங்க சாமிமலைக்கே போயிடலான்னு காலையிலே கிளம்பியாச்சுங்க. இது சாமி பார்த்துட்டு வந்ததுக்கப்புறமா எடுத்த வீடியோங்க. ஏன்னா என்ட்ரன்ஸ்லேயே வந்துட்டு ஃபோனெல்லாம் வாங்கி வச்சுப்பாங்கங்க, டோக்கன் போட்டு. மேலெல்லாம் ஃபோன் எடுத்துகிட்டு போக அனுமதி கிடையாது. இந்த படிக்கட்டு பார்த்திங்களா, அதே மாதிரியே மேலே இன்னொரு ஸ்டெப்பு, அதுக்கு மேலே தான் இருப்பார் முருகன் இருப்பார். இது இந்த கோவிலோட அமைப்புங்க. இந்த கோவிலோட அமைப்பு இப்படி தான் இருக்குன்றது அதை அப்படியே வச்சுருக்காங்க, இது பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இது தந்தைக்கு உபதேசம் பண்ணுற மாதிரி ட்ராயிங் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது சிவன் இருப்பாருங்க, பக்கத்துலேயே மீனாட்சி அம்மன் இருப்பாங்க. 2 பேருக்கும் பேக் சைடு தான் இந்த இடம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இவர் லிங்கம் இருந்துச்சு குட்டியாக, அதுக்கு பக்கத்துலேயே இன்னும் 2-3 பேர் இருந்தாங்க, நான் சரியாக பார்க்கலங்க. இது வள்ளி தெய்வானையோட எங்கள் அப்பன் முருகன் காட்சி கொடுத்தாரு. நான் எப்போவுமே இவர்கிட்ட போயிடுவோங்க கோயிலுக்கு போனால். ஏன்னா சிரித்த முகத்தோடு நம்மளை வரவேற்கிற மாதிரியே இருப்பார். நீங்கள் மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு பேக் சைடு அந்த இது பக்கத்துலேயே பாருங்களேன், நீங்கள் போனீங்கன்னா அப்படியே நம்மளை பார்த்து சிரிக்கிற மாதிரியே இருப்பார் இவர். இது இங்கெல்லாம் நவகிரகம், பைரவர், அதுக்கப்புறமா துர்க்கை அம்மன் இவங்கெல்லாம் இருப்பாங்கங்க. எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் கிடையாது. நான் மட்டுமே எடுத்துகிட்டு பேசி இது பண்ணிகிட்ருக்கேன்னா, அதனால் எனக்கு சரியாகவும் எடுக்க முடியலைங்க. எங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. அதனால் எப்படியும் முடிஞ்ச அளவுக்கு பட்டு பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் நான் பாட்டுக்கு. நவகிரகம் பாருங்கள், என்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குது. நவகிரகத்தை எப்போவுமே சுத்த மாட்டேன், சாமியை மட்டும் கும்பிட்டுட்டு வந்துடுவேன். இவர் பைரவருங்க, பக்கத்துலேயே துர்க்கை அம்மன் இருப்பாங்கங்க. நான் அடுத்த டைம் போனேன்னா நான் உங்களுக்கு எல்லாமும் கொஞ்சம் நல்லா இன்னமும் நல்லா சாமியெல்லாம் எப்படி இருக்குது, இடம் எப்படி இருக்குன்ற மாதிரி காமிக்கிற மாதிரி பார்க்குறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வெளியில் வந்ததுக்கப்புறம் இது 2 வாசப்படியில் இது 2ஆவதுங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள். சாமிமலை, சாமிநாதா, எல்லோரும் நல்லா இருக்கணும். ஓம் முருகா.